ஒரு எரிபொருளின் அதிகபட்ச உயரம் 10% அதிகரித்தால், எரியோனம் மாறாமல் 10% அதிகரித்தால், அதன் கிடைமட்ட நெடுக்கத்தில் ஏற்படும் சதவீத உயர்வு என்ன? எரிபொருள் அதிகபட்ச உயரம் 10% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா, எரியோனம் மாறாமல் எரிகிறாங்க. அதோட அதிகபட்ச உயரம் 10% அதிகரிக்குது. அப்போ கிடைமட்ட நெடுக்கத்தில் ஏற்படும் சதவீத உயர்வு என்னன்னு கேட்குறாங்க. h=sin²θ/2gங்கிறது பெருமளவுக்கான ஃபார்முலா. இதே என்னன்னா உங்களுக்கு dh/du ரெஸ்பெக்ட் டு இருக்கு பார்த்தீங்களா, ஆரம்பிச்சு அதை வச்சு நம்ம வெயிட்டில் எடுத்தோம்னா 2u² sin²θ/2g வருது. ஏன்னா இது கொண்டு தான் உங்களுக்கு இது தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரும். அல்லது dh ஈக்குவல் டு இது 2u² வராது, 2u sin² வரும். ஏன்னா என்ன உங்களுக்கு x⁴n d of x⁴n equal to nxn-1. இப்போ 2u sin²θ/2g வரும், 2u sin²θ/2g வரும், 2 வரும். அப்போ u sin²θ/g இந்த du எழுதலாம். ஏன்னா dh/du இருக்கு பார்த்தீங்களா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது. அப்போ dh ஈக்குவல்னா du மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நான் ரெண்டுக்கும் d மல்டிப்ளை பண்ணி dh ஈக்குவல் sin²θ/g இன்ட்டு du வந்துடும். எரிபொருள் அதிகபட்ச உயரம் 10% அதிகரித்தாலும் கொடுத்துருக்காங்க எரிபொருள் மாறாமல். அப்போ dh/h அப்படிங்கும்போது 10% அதிகரிக்கிறாங்களா, அதான் கொடுத்துருக்குது. இப்போ 10% 10/100, 10%. அப்போ ஒரு 0 அடிச்சோம்னா 1/10. சரியா? இப்போ இது என்னது உங்களுக்கு கிடைமட்ட எப்படி சதவீதம் பார்க்க போறோம். சரியா? இப்போ இது இருக்கு, dh இருக்கு, இங்கே dh/h இருக்கு. அப்போ இதைப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு dr ஈக்குவல் டு பார்க்கணும். dr/du கண்டுபிடிச்சு வச்சுங்களேன். dr/du கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இங்கே வரலாம். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். dr/du அப்படிங்கிறது dr அப்படிங்கும்போது நமக்கு ஆறுங்கிறது உங்களுக்கு தெரியும், u² sin²θ/g. சரியா? அப்போ u² வைக்கலாம் 2u வரும். இந்த g அங்கே இருக்கு, sin²θ. இது என்னன்னா உங்களுக்கு dr/du, அதாவது dr/du 2u/g sin²θ வரும். இந்த du இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டேர்ம் வரும். ஒரு டைம் விடுபட்டிருக்கு, அந்த டேர்ம் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ dr/r இங்கே எப்படி dh/h கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி dr/r இங்கே கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஈக்குவல் டு 1/10. நெடுக்கத்தில் ஏற்படும் சதவீத உயர்வு என்னன்னு பார்க்கலாம். நெடுக்கத்தில் இல்லைன்னா dr/r இன்ட்டு 100. இப்போ dr/rங்கிறது என்னது உங்களுக்கு இங்கே 1/10 இன்ட்டு 100. அதாவது என்னன்னா இந்த dr-ஐயும் r-ஐயும் டிவைட் பண்ணா 2du/du வருது. அதே மாதிரி dh/h கண்டுபிடிச்சோன்னா இதுவும் 2du/u வரும். ஏன்னா இங்கே நான் அதை எப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் இங்கே அப்படின்னு. இப்போ dh/h தான் நமக்கு வேணும். இப்போ dh இங்கே தான் முடிச்சிருக்கோம். என்னது u sin² du/g. இது dh இங்கே கண்டுபிடிச்சது. h என்னது உங்களுக்கு u² sin²θ/2g. g அடிபட்டு வரும். u² ஒரு மேலே உள்ள வச்சுக்கணும். sin² அடிபட்டு வரும். இங்கே 2 மேலே வந்துடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு 2du வரும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், 2du/u dr/r வருதுன்னா dr நம்ம இங்கே என்ன முடிச்சிருக்கோம், dr 2u/g sin²θ/du. நான் இப்போ ஆறால் வைக்கிறேன், இங்கே ஆறில் வைக்கிறேன். இப்போ ஆறுக்கு இங்கே என்ன ஃபார்முலா, u² sin²θ/g. g எடுத்துட்டு போயிருமா, u² ஒரு எடுத்து போயிருமா, sin²θ அடிபட்டு. அப்போ என்ன இருக்கு இங்கே 2 இருக்கு, இங்கே tu இருக்கு, இங்கே u இருக்கு. அதான் 2du/u. அப்போ dr/r-ம் 2du/u வருது. அடுத்து dh/h-ம் 2du/u வருது. இப்போ dh/h கொடுத்துருக்காங்க 10%, 10% 1/10.
இப்போ டிஹெச்பிஹெச் வந்து டியூ டி பை யூக்குள்ள வருது, டிஆர் பை ஆரும் இது 2D பை யூ வருதுன்னா அப்போ இது 1/10 இது 1/10 தானே. நெருக்கத்தில் ஏற்படும் சிதைவு இருக்கும்போது டிஆர் பை ஆர் இன்ட்டு 100 நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஆர் பை ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1/10 பிரியும்போது இங்கே 1/10 பிரிட்டுருக்கோம் 100. இப்போ அடித்தோன்னா உங்களுக்கு 10%, 10%. 10% ஆப்ஷன் பி சரியான விடை.